பொள்ளாச்சியிலேருந்து வரேன். எனக்கு வந்து ஒரு பொதுவான கேள்வி, வீடு கொடுத்தவன் வலுவை பற்றின சந்தேகம். ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் வந்து நீச்சமாகறாரு அப்படின்னா அந்த கிரக தசை பலன் தராதுன்னு சொல்கிறீங்க. வீடு கொடுத்தவன் வலு இல்லாதனால அந்த கிரகம் வீடு கொடுத்தவன் வந்து நீச்சமாகி நீச்ச பங்கமாகுது, நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்குது. ஆனால் நீச்ச பங்க ராஜயோகமான கிரகம் வந்து அதோட தசையில் தான் பலன் தரும். வீடு கொடுத்தோன்னு பார்க்கும்போது நம்ம நீச்சன்னு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தா இன்னைக்கு ஒரே நிமிஷம் சொல்லுங்கள், நான் மறந்துடுவேன். அப்புறம் கேளுங்க. நம்முடைய அம்மாவை அம்மானு தான் கூப்பிட்றோம். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா பேர் தர்மராஜ், நான் அம்மானு தான் கூப்பிட்டேன். மிஸ்ஸஸ் தர்மராஜன்னு நான் அம்மாவை கூப்பிடல. சரிங்க. என்னுடைய அம்மா என்னுடைய தகப்பனுடைய மனைவியாக இருந்தாலும் நான் அவங்கள அம்மானு தான் கூப்பிட்றேன். எங்கள் அப்பாவுடைய பொண்டாட்டின்னு நான் கூப்பிடல. இந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு வீடு கொடுத்தவனுடைய வலுவை நான் எல்லா இடத்துலையும் மறந்துடுறேன். தசான புக்தியின் சூட்சுமங்கள்னு 500வது வீடியோ பிரீமியம் வீடியோ போட்டோம்ல, அதில் சொல்ல வேண்டிய முதல் பாயிண்டே வீடு கொடுத்தவனுடைய வலுதான். உச்சனுடைய வீட்டில் இருக்கிற கிரகம் எந்த நிலையிலும் நல்லவைகளை செய்யும். நீச்சபங்க ராஜயோகத்தில் இல்லை, சொல்லுங்க. அதுதான் சொல்கிறேன். வீடு கொடுத்தவனுடைய வலு அம்மா. அந்த கிரகம் நீச்ச பங்கமாக இருந்து நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்தால் அப்பாவோட பொண்டாட்டி. அப்படிலாம் பலன் தராது. சரி, இல்லைங்க ஐயா, எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இதை முடிச்ச உடனே நீங்க சரி சொல்லுங்க. நான் மறந்துடுவேன்ல. சரி சொல்லுங்க. ஏன்னா முக்கியமான கேள்வி. ஓகே, டைவர்ட் ஆகிடக்கூடாது. இந்த ஒரு இடத்துல எல்லாமே நேரடியாக இருக்க வேண்டும். என்னுடைய தாய் என்பவள் நேரடியானவள். என்னுடைய அப்பா மனைவின்றது சுத்திக்கிட்டு வர்றது. ஓகே. வீடு கொடுத்த கிரகம் உச்சனாக இருந்தால் மட்டுமே நல்ல பலன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த செக்டர்ல இன்னொரு 11 விதிகளை சொல்லியிருக்கிறேன். வீடு கொடுத்த கிரகம் நீச்சமாக இருந்தால் அது சர்வ நிச்சயமாக தசாவை பாதிக்கும். அது நீச்ச பங்க ராஜயோகமா இருக்கு, செய்யாது. செஞ்சிருக்குங்க ஐயா. நான் இல்ல எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். இருங்க நான் முடிச்சிடறேன் சார். நான் தான் குருநாதர். நீங்க தான் அதனே அது மட்டும் இல்ல. வீடு கொடுத்த கிரகம் நீச்சமாக இருந்தா உடனே தசை கெட்டு போகும்னு அர்த்தம் இல்லை. அதே வீடியோவில் 10-11 விதிகள் சொல்லியிருக்கிறேன். அந்த விதிகள் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீச்சனுடைய வீட்டில் தசாநாதன் இருப்பது கடுமையான பாபத்துவம், இயலாத தன்மை, நன்மைகள் தராது. ஆனால் அதே கிரகம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது, சந்திர அதியோகத்தில் இருக்கும் பொழுது, நீச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட கேந்திர கோண அமைப்புகளில், திக்பல அமைப்புகளில் அப்படி இருக்கும்போது நன்மைகள் இருக்கும். ஆனால் நீச்சனுடைய வீட்டில் இருந்தால் அது மிக முக்கியமான பலவீனம், வேலை செய்யாது. இப்போ நீங்கள் நீச்சனுடைய வீட்டில் இருந்த கிரகத்துடைய அமைப்பை சொல்லுங்கள், அதுக்கான விதி விலக்க சொல்கிறேன். சரிங்க ஐயா. அமிதாப் பச்சன் ஜாதகத்தில் சனி தசையில் வேண்டாம் ஐயா, வேண்டாம். அவர் ஜாதகம் ஊர் அறிஞ்சது. இல்ல சனிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன். அமிதாப் பச்சனுடைய ஜாதகம் வேண்டாம், அடுத்த வீட்டுக்காரருடைய ஜாதகத்தை சொல்லுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, செலிபிரிட்டியோட தான். நானே அமிதாப் பச்சன் ஜாதகத்தை சுக்கரனுடைய இதில் நான் பண்ண தப்பே அந்த நீச்சபங்க ராஜயோகத்தில் ராஜராஜ சனியில தான் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனாரு. வீடு கொடுத்தவன் நீச்சம். நோ, என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டது. சரிங்க. பிரபலமானவர்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கே அவங்க ஜாதகம் தெரியாது. நம்ம தான் அவங்க ஜாதகம்னு சொல்லிக்கிட்டு தர்றோம். ராமரோ கிருஷ்ணரோ நம்ம ஏன் ஜாதகம்னு வந்து சொல்லலை. அனுமார் மூல நட்சத்திரம் இவரோட டேட் கன்ஃபார்ம் தான். இல்ல அமிதாப் பச்சனோட டேட் கன்ஃபார்ம் தான். வேண்டாம். இல்ல, ஏன்னா இந்த இடத்துல உண்மை ஜோதிடம் தான் விவாதிக்கப்படணும்னு நான் விரும்புறேன். நான் போய் சொல்ல. அதாவது இல்ல, நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க போய் சொல்லல. எனக்கு தெரியாததை நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? சரி, பல விஷயங்கள்ல நான் அடிபட்டு இது பண்ணி பார்த்துட்டேன். என்ன இப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க போய் சொல்லலையா? போய் சொல்லல. கூப்பிடுங்க அமிதாப் பச்சனை. அமிதாப் பச்சன் என்னால கூப்பிட முடியாது அவருக்கு. நிஜமா எனக்கு இல்ல. அவரோட சுயசரிதையில இருந்து எல்லாமே அவர் பார்த்த இடத்துல இருந்து அவருடைய பிறந்த தேதி வந்து அக்டோபர் உலகறிஞ்ச விஷயம். உண்மைதான். இல்லைங்க ஐயா, இதே மாதிரி நான் ஒரு தடவை சொல்லி ஒரு விஐபியை என்கிட்ட அப்படியே போன்ல பேசும்போது தான் நான் நம்பினேன். அது மாதிரி 15 சார்ட் நான் வச்சிருக்கேன் எக்ஸாம்பிள். அந்த வீடு கொடுத்தவன் வந்து ஒத்துக்க மாட்டேன். உங்களுடைய அனுபவம் வேற, என்னுடைய அனுபவம் வேற. அதெல்லாம் கரெக்ட். அந்த நாள்ல அவர் பிறந்திருக்கலாம். சரிங்க. அந்த நாள்ல அவர் பிறந்திருக்கலாம். அமிதாப் பச்சனை கும்ப லக்கணம்னு நானே போட்டு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். ஆமா, நீச்சபங்க என் விஷயங்களை நானே மறுக்கிற வேணாம். அதுக்கப்புறம் அதை எழுதின போது 15 வருஷம். அதை எழுதும் போது நான் அந்த வருஷம் தான் கமர்ஷியலாக உள்ளே வந்திருக்கிறேன். அதற்கு அந்த ஆர்டிகிளில் நல்ல வேலையாக வேறு விஷயங்களை சொல்லலை. இல்லைன்னா நான்
எத்தனையோ பாராக்களை இப்போ நான் எழுதின பழைய புத்தகங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டே வர்றோம் நாங்கள். ஆங்கில பதிப்புகளில் நிறைய இதை நான் போடுறதில்ல. என்னுடைய நோக்கம் எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய மாணவர்களுக்கு எனக்கு தெரிந்த உண்மையான தகவல்களை மட்டுமே சொல்வது. இன்னொன்று, நானே ராமருடைய ஜாதகம்னு எழுதியிருக்கிறேன். ராமர்லாம் வேண்டாங்கய்யா. அமிதாப், இப்போ கூட சச்சின், சுனில் கவாஸ்கர் இவங்க எல்லாருமே பெரிய ஆளானது வந்து நீச்சனுடைய வீட்டில் இருந்த கிரக தசை தான். சச்சினோட பர்த் ரேட் கரெக்ட் தான். இருக்கலாம். ராகு வந்து தனுசுல இருக்கு. வீடு கொடுத்த குரு நீச்சம், நீச்சபங்க ராஜயோகம், ராகு தசையில தான் அவர் பெரிய ஆளானாரு. இருக்கலாம். ஆனா இதை நான் என்கரேஜ் பண்றது இல்ல. சரி. பட் சரிங்க, இவங்க எல்லாம் அந்த நாள்ல பிறந்தது உண்மையா இருக்கலாம். சரிங்க. ஆனா எந்த லக்னம், ஜோதிடம் என்பது மகா சூட்சுமமான நிறைய லக்னத்துக்குள்ளேயே நம்ம 10 நிமிஷம் இப்ப லக்னத்துக்குள்ளேயே 9 to 13 நிமிஷம்னு ஒரு விஷயத்த சொல்றேன். ஆமாங்க. லக்னத்திலேயே ரிஷப லக்னத்துக்கு ஒருத்தர் 8ல வெளிநாட்டுல இருக்கிறாரு. இன்னொருத்தருடைய சில விஷயங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஆக லக்னம், இப்ப நீங்க அமிதாப் பச்சனை நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இல்லாமல் போய்விடலாம். என்ன இல்லாமல் போய்விடலாம்னா, அவர் கும்ப லக்னமாக இல்லாமல் போய்விடலாம். ஒருவேளை கும்ப லக்னமாக இல்லாமல் அவர் மிதுன லக்னமாக இருந்தா அந்த இடத்துல நீச்சமே இல்லைன்னு நான் வருவேன். ஆனா தசாபுக்திகளின் அடிப்படையில் உறுதியான கருத்து இல்ல, அவர் சனி தசையில தான் இதானாரு. அந்த சனிக்கு சுபத்துவமும் கிடையாது, வீடு கொடுத்தவன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த தசையில தான் அவர் இந்தியா ஃபுல்லா சூப்பர் ஸ்டார். இப்படி நம்ம பேசணும்னா சரி, ஒரிஜினல் ஜாதகம் பிடிபடாது. சரிங்க. நீங்க ஏன் அமிதாப் பச்சனுக்கு போறீங்க? இல்ல, இன்னும் கஷ்டப்படுங்க. நான் அது மாதிரி 10 பேரோட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏத்த வீட்டுக்காரர் எடுங்க, உங்க பசங்க, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க அம்மா, உங்க அக்கா, நன்றாக தெரிந்தவர்களுடைய ஜாதகங்களை நான் பொறுப்பா பேசுறேன். என்னுடைய மாணவர்கள் தடமாறிடக்கூடாது. நான் தடமாறின மாதிரி என் மாணவர்கள் நான் தான் எழுதியிருக்கிறேன். சரி, அமிதாப் பச்சனுக்கு நீச்ச பங்கம்னு நான் தான் எழுதியிருக்கிறேன். அது தப்பு. 15 வருஷங்களுக்கு அப்புறம் தான் அந்த அறிவு வருது. நான் ஒன்றும் கடவுள் அவதாரம் கிடையாது. எனக்கும் என்னன்னா வர வர பொறுப்பு கூடுது. கூட கூட நான் ரொம்ப பயப்படுறேன். ஜோதிடத்தில் ஒரு பொய் கருத்தை சொல்லிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, எனக்கு 2வது சந்தேகம் மட்டும் இருக்கு. என்னை நம்பி இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னா அதுதான். ஐயா 2வது சந்தேகம். இல்லை, ஏன் சத்தம் வர்றீங்க? அவர் சொல்றதை சொல்லட்டும். இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல. அவர் சொல்றதை சொல்லட்டும். ஏன் நீங்க சொல்லுங்க தம்பி. 2வது சந்தேகங்க ஐயா, இது இப்போ பிரதமருக்கு அடுத்த அதிக அதிகாரத்தில் இருக்கிற உள்துறை அமைச்சர், அவர் ஜாதகத்தில் அதிகாரத்தை குறிக்கிற சூரியனும் நீச்சம், செவ்வாயும் நீச்சம், குரு பார்க்குறாருங்க ஐயா. அவர் லக்னம் எவ்வளோ சுபத்துவமாக இருக்குங்க ஐயா? எப்படி அவர் வந்து இந்தியாவிலேயே 2 கிரகமும் நீச்சமாக இருந்தாலும் அதிக அதிகாரத்தை ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். சரிங்க ஐயா, அவர் ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். சரிங்க ஐயா, மிக நெருக்கமானவங்களால காட்டப்பட்டிருக்கு. அவருக்கு நீச்சம் தான். ஆனால் அவர் வந்து பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார் இல்லையா? ஆமாங்க ஐயா. அது ஒன்னே போரும் இல்லையா? ஐப்பசி பௌர்ணமி. லக்னம் எவ்வளோ சுபத்துவமாக இருக்குங்க ஐயா? அது வேண்டாம், அவங்க ஜாதகம்லாம் வேண்டாம். அவர் ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். அதுவும் ஒரு சுபத்துவத்திற்கு நல்ல உதாரணமான ஜாதகம். சரிங்க. இப்ப பிரதமர் ஜாதகத்தையே சந்தேகப்படுற வேணாம். பிரதமர் ஜாதகத்தை உண்மைன்னு சொல்றதுக்கு யாருமே நீங்க பாத்துக்கீங்கனால தான் கேட்டேன். இல்ல, இவர் ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேன். அவர் ஐப்பசி பௌர்ணமியில பிறந்தவர். சூரியன் நீச்சமானா நம்ம வந்து அதிகாரம் கிடைக்காதுன்னு யாருமே சொல்லவே இல்லையே. அமித்ஷா அவர்களுடைய ஜாதகம் அட்டகாசமான ஜாதகம். ஐப்பசி பௌர்ணமியில பிறந்திருக்கிறாரு. அதுக்கு தான் இப்ப சொன்னனே, நம்ம தமிழ்நாடு சீனியர் அமைச்சர்கள் 2 பேர் 3 பேர்களுக்கே வந்து சூரியன் நீச்சம் தான். ஆகவே சுபத்துவம் தான் செயல்படும். இந்த நீச்ச கிரகத்தினுடைய தசையில நீங்க ஒரு தசைக்கு 11 பாயிண்ட்டுகள் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல 12வது பாயிண்டா வீடு கொடுத்தவனுடைய வலு அவசியம் சேர்க்கப்பட வேண்டும். ஆனா நீச்சனுடைய வீட்டுல இருந்தா ஒரு கிரகம் பலன் தராதா அப்படின்னு கிடையாது. பேசிக்கா அந்த பாயிண்ட் அடிபடுது. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வேறொரு கிரகம் சுபத்துவமாக வேறொரு சுபத்துவ நிலை தசாநாதனுக்கு இருந்தால் அந்த ஜாதகம் நல்லா தான் இருக்கும். ஆனா உச்சனுடைய வீட்டில் ஒரு கிரகம் இருந்திருந்து சுபத்துவத்தையும் அடைந்திருந்தால் எதிர்க்க முடியாத 1000 யானை பலம் ஜாதகருக்கு இருக்கும். அவ்வளோதான். சரிங்க, நன்றி ஐயா. வணக்கம். பாவகம் பாவகாதிபதி காரகம் பார்க்குறத போல காலவருஷ தத்துவப்படி அது எதுக்காக அதை நாம் பயன்படுத்தலாம்? என்ன அதுக்கு கருத்து புரியும்? காலபுருஷ தத்துவத்தை எங்கேயாவது நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். இரட்டை நிலை வளையம் மாதிரி, இரட்டை நிலை வளையம் மாதிரி உங்களுக்கு சில முக்கியமான விடைகள் தேவைப்படும் பொழுது அப்பாவை பற்றி ஒரு பதில் சொல்ல போறீங்க. அப்பாவை பற்றி ஒரு பதில் சொல்றதுக்கு ராசி லக்னத்திற்கு 9ஆம் இடம் இருந்தால் போதும். மிக நுணுக்கமான பதில்கள் தேவைப்படும் போது காலபுருஷனுடைய 9வது இடமான தனுசை பார்த்துக்கிறது ஒரு லெவலுக்கு நல்லது. சரி சரி. ஆனால் காலபுருஷ தத்துவம் ஓரளவுக்கு தேவைதான். இப்போ உண்மையிலேயே பொதுவான விஷயங்களை கணிக்கும் போது சரிங்க, இந்த பையனுக்கு இப்படி வேணா வருவேன். நான் சில நேரங்களில் அந்த இடத்த உபயோகப்படுத்தி இருக்கிறேன்.
ஃபுட்பால் விளையாட்டு வருமா கிரிக்கெட் விளையாட்டு வருமா அப்படின்னு கேட்டால் கையா காலான்னா கால்கள் உறுப்புகள் அப்படிங்கன்னு வரும்போது 12ஆம் இடத்திற்கு நான் மீனத்துடைய இல்லை சுபத்தன்மையை அது பார்ப்பேன். வந்து எனக்கு ஒத்து போயிருக்குங்க. எனக்கு விபத்தில் வந்து 12ஆம் இடம் பாவத்துவமானதால் காலில் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அடி ஆகிருக்கு. நீங்களே பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் பாதத்தில் அடிபட்டுல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அதே 12ஆம் இடம் 12ஆம் இடம் உங்க கால் பாதம் அடிபட்டு பாருங்க. 12ஆம் இடம் ஆமாங்க. கால் பாதம் 12ஆம் இடத்தை குறிக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது என்ன 12 சூரியன் புதன் மீன லக்னத்துக்கு இருந்து சனி பார்வை பார்க்குது. ஆமா, சூரியன் சனினாலே சனி காலில் அடிபட வைப்பார். சூரியன் பார்த்த சூரியன் இணைந்த சனி தன்னுடைய காரகத்துவமான காலில் அடிபடுறது இன்னொன்று பாருங்க, இடது கால். லெஃப்ட் கால் முதல்ல சனியோடைய முதல் காரகத்துவமே இடது கால் தான். அதுக்கப்புறம் தான் வலது கால். இடது கால் பாதம். அதே மாதிரி சனியை வந்து பழசு மூத்தவங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பழைய சொந்தத்துக்கு வருங்களா அது சனி? பழைய சொந்தம் அப்படிங்கிறது விட்டு போன உறவுன்னு கேட்குறீங்களா? விட்டு போன உறவுன்றதை விட வயதான உறவுன்னு வச்சுக்கோங்க. விடுபட்டு போன உறவுன்னு ஒன்றும் கிடையாதுங்க. உறவுன்னா உறவு தான். சரி, நீங்களும் நானும் அண்ணன் தம்பி 2 பேரும் பேசாமல் போயிடுறோம். திருப்பி வந்துட்டா மறுபடியும் அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க. டெம்பரவரியாக பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணலாம், அண்ணன் தம்பியை டைவர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? வயதானாலும் கூட உறவு தானே. அப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவு என்பது விடுபட்டு போகக்கூடிய உறவு. அண்ணன் தம்பி உறவு என்பது விடுபடவே முடியாத உறவு. அண்ணனையோ தம்பியவோ நம்ம டைவர்ஸ் பண்ண முடியாது. வயதாக வயதான உறவுகள். வயசுன்னு வந்துட்டாலே சனிதான். சரி சரி, அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். காரக ஆதிபத்திய அமைப்போல நம்ம முழுமைப்படுத்தவே முடியாதுங்க. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அந்த காரக ஆதிபத்தியங்களை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலேயே பூர்வீகம்னு சொல்கிறோம். சிம்மம் பூர்வீகத்தை குறிக்குது, 9ஆம் இடம் பூர்வீகத்தை குறிக்குது. தாத்தா வரைக்கும் பார்க்கலாம். தாத்தாவை போய் எங்கே பார்க்கறது? வயதானவர்கள் எல்லாமே சனியின் கண்ட்ரோல்களில் வந்துடுவோம். ஆக உயிருள்ள இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விடுபட்டு போன உறவுன்னு வர முடியாது. எல்லா உறவும் ஒரு உறவு தான். தசாபக்திகளுக்கு அடிப்படையில் சேர்றோம், இணைகிறோம். அண்ணனோடு நல்லா இருப்பீங்களான்றது செவ்வாயோடைய சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் 11ஆம் இடத்து சம்மந்தப்பட்டது. தம்பியோடு நல்லா இருப்பீங்களான்றது 3ஆம் பாவகம், 3ஆம் பாவகாதிபதி செவ்வாய் சம்மந்தப்பட்டது. இப்படி தான் நீங்கள் பலன் எடுக்கணும். சரியா?